ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்தி ரெசிபி சொல்கிறேன். இது உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் பாதாம், ஒரு அரை கப் முந்திரி, அரை கப் பிஸ்தா, எதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து சேர்த்திக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சு மறுபடியும் அதே ஃப்ரை பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீட்ஸ், ஒரு ஸ்பூன் வாட்டர்மெலன் சீடு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அது ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா 5-6 வால்நட்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதுல ஒரு 15 to 20 டேட்ஸை நல்லா சீடு எடுத்துட்டு அதை பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார்ல போட்டு. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. டேட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்ல நட்ஸ், அதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா போதும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் சப்ளை இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.